Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. ஒரு கடாய் வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வறுத்து பொடி பண்ணணும். அதுக்கு 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எல்லாம் போட்டிருக்கேன். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். நல்லா அரைச்சாச்சு. செட்டிநாடு ஸ்பைஸ் பவுடர் ரெடி. சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு குக்கர் பேனில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு மராட்டி மொக்கு, பட்டை போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதும் ஆனியன் சேர்க்கணும். சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா ராஸ்மெல் போகிற அளவு குக் ஆகணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா குக் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 2 தக்காளி வெட்டி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது நல்லா மசீர வதக்கும் வதக்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஆயிலே இது குக் ஆகணும். Two spoons chilli powder and dhania powder, chicken masala 1 tablespoon, garam masala 1 spoon. இதெல்லாம் இந்த சிக்கனோட சேர்க்கணும். இதை நல்லா ஒரு 1 மினிட் இந்த ஆயிலே குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 6 விசில்ஸ் வைக்கணும். இந்த நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணணும். இப்போ காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கணும். நம்ம 6 விசில்ஸ் கழித்து பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் பீசஸ் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் வாட்டர் விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேங்காய் பேஸ்ட், கோகோனட் பேஸ்ட் ரெடி. குக்கர் மூடியை திறந்தாச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். அந்த ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கன் குக் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, பிரியாணி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் தூவலாம். கிரேவி ரெடி. இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சிக்கன் கிரேவி ரெடி. டேஸ்டியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.